ஒரு அதிமுக கட்சிக்காரர் எனக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சார். அண்ணா, இந்திய தலைநகரில் இன்றைக்கு இலையுதிர் காலம் தொடங்கிவிட்டது. உள்ளுக்குள் திரைமறைவில் 1-2 மாதங்களுக்கு முன்பாகவே பாஜகவோடு கூட்டணி என்பதை உறுதி செய்து விட்டார்கள். என்றைக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி அம்மா பிறந்த நாளுக்கு முந்தைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டார். ஆடு ஓனாயி இந்த கதையெல்லாம் சொல்லியிருந்தார். அன்றைக்கே நான் புதிய தலைமுறையில் போனோ கொடுத்தேன். அதில் நான் சொல்லியிருந்தேன், இவர் பாஜகவோடு கூட்டணியை உறுதி செய்து விட்டார் என்று. அதனால் இன்றைக்கு சம்பிரதாயமாக நடக்கிற ஒரு சந்திப்பு தான். இதில் நிச்சயமா பாஜகவோடு எடப்பாடி பழனிசாமி கைகோர்த்து விட்டார் என்பதை நம்ம எடுத்துக்கலாம். அது திமுக எதிர்க்கிறதுக்கான ஒரு பலமான கூட்டணியை அமைக்கிறாங்க அப்படி எடுத்துக்கலாமா? அதாவது இன்றைய சூழ்நிலையில இதுல சாதகம் பாதகம் 2 இருக்கு. சாதகம், அதாவது இதுல இன்றைய அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி பார்க்கணும்னா, எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையில் அல்லது அவர் தமிழகத்தில் தன்னை ஒரு தலைவராக முன்னிறுத்தி அதிமுகவை வலிமைப்படுத்துவதில் தோல்வியடைந்து விட்டார். அவரால் அதை செய்ய முடியல. ஏன்னா அதிமுக தனித்து நின்று வென்று ஆட்சி அமைத்து விடும் என்கிற சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இல்லை. அதற்கு முழு முதல் காரணகர்த்தா அல்லது பொறுப்பாளி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமே. இந்த இயக்கத்தை அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஆளுகிற கட்சியாக இவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அதிமுக தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை தலைமைக்கு முன்னிறுத்திக் கொள்வதிலும் தன் கட்டுப்பாட்டில் கட்சியை வைத்துக் கொள்வதிலும் முனைப்போடு செயல்பட்டார். ஆனால் இந்த இயக்கம் வலிமையானதாக, அம்மா அவர்கள் காலத்தை போல வெற்றி பெறக்கூடிய ஒரு இயக்கமாக தேர்தல்களில் அவரால் மக்கள் மத்தியில, அதிமுக தொண்டர்கள் மத்தியில, ஒரு தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மத்தியில அதிமுகவை வலிமையடைய செய்ய முடியாவிட்டாலும் கூட இருந்த வலிமையை அவரால் கட்டி காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்கிற அந்த நிதர்சனமான உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும்.